இந்த வேளச்சேரி பகுதியில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜெபம் நடக்கும். ராத்திரி ஜெபம் நடக்கும். ராத்திரி ஜெபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய அண்டால டீ காசி கொண்டு வந்திருப்பாங்க. டீ ஃபுல்லாக ஏகச்சு கொண்டு வந்திருப்பாங்க. பட்டர் பிஸ்கெட்டு, முறுக்கு எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. நைட்டு ஜெபம் 2 மணி வரைக்கும் தான் நடக்கும். 9 மணிலேருந்து 2 மணி வரைக்கும். நடத்துறவர் கத்துவார் பாருங்க, அவ்வளோ கத்தி கத்தி ஜெபம் பண்ணுவார். பின்னாடி உட்காந்துருக்கிறாங்க சொம்புல டீயை மொண்டு வச்சு சாப்பிட்டுக்கின்னு முறுக்கை கடிச்சிங்கன்னு அப்படி ரொம்ப லெத்தாஜிக்கா உட்காருவாங்க. ஒரு நாள் அம்மா அங்கே நான் பிரசங்கத்துக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நான் எழும்பி நாங்கள் நைட்டெல்லாம் ஜோம் பண்ணிட்டு சீக்கிரமாக வந்து ஜோம் பண்ணிட்டு 11 மணிக்கெல்லாம் போயிட்டேன். 11 மணிக்கு போய் பின்னாடி உட்காந்தா மொல்றது டீ குடிக்கிறது முறுக்கை கடிக்கிறது, மொல்றது டீ குடிக்கிறது முறுக்கை கடிக்கிறது. இதை பார்த்தா வேதனையா இருந்தது. ஜனங்களுக்கு யாருக்குமே ஜெபிக்கணும்னு சொல்லி கான்சென்ட்ரேஷனே வரல. ஜெபம்னா எப்படி இருக்கணும் இல்லையா? ஒரு அக்கடி தளல் வர வேண்டாமா? அப்படி இல்லாம பாருங்க, மொன்றது அவர் தேசத்துக்காக ஜெபம் பண்றாரு, இராணுவத்துக்காக ஜெபம் பண்றாரு. பாவமா இருக்கு அந்த ஜெபத்தை நடத்துறவர். நான் காத்துட்டு இருந்தேன் எப்போ இவங்க கொடுப்பாங்கன்ட்டு. அவர் சொன்னாரு, ஒரு ஆள் அனுப்பி 1 மணிக்கு கொடுத்தா போதுமான்ட்டு. இங்க ஒண்ணுமே நடக்கலையா, சீக்கிரமா கொடுத்துருங்க, என் கையில நீங்க சீக்கிரமா கொடுத்தீங்க, ஷார்ப்பா 2 மணிக்கு முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். என் கையில 12:30க்கு கொடுத்தாங்க. நான் 2 மணிக்கு முடிச்சாகணும். பாருங்க, ஒரு அசுத்த ஆவி அந்த இடத்துல இருந்தது. போன உடனே ஆண்டவர் சொன்னாரு, நீ போய் நின்னு பிசாசுகளுக்கு கட்டளையிடு அப்படின்னார். அசுத்தாவிய வா வெளியே அப்படின்னு சொன்ன உடனே படபட அசுத்த ஆவி உள்ள இருந்த பிசாசுங்க எங்கெங்க இருந்த பிசாசுகளும் வெளியே வந்துருச்சு. ஒரு அம்மா அங்கிருந்து ஓடி வரும்போது அந்த டீ அண்டால கால் வச்சிருச்சு. என் ஜபம் பாருங்க, ஒருத்தரை யாரும் குடிக்க கூடாது. அடுத்தது ஜபம் முடிக்கிற வரைக்கும் டீ குடிக்க கூடாது. என் கண் அது மேல பட்டுச்சுல. நான் பின்னாடி உட்காந்து, ஆண்டவரே என்னப்பா கொடுமையா இருக்கு, ஜபம் நைட்டு பிரேயர் ஓடிட்டு இருக்கு, நம்ம சாப்பிடாம உட்கார்ந்து இருக்கிறோம், இது மொண்டு குடிக்க ஒரு பக்கம் முறுக்கு வேலை. ஒரு அம்மா அசுத்தாவி ஓடி வந்து அண்டால கால் விட்டுட்டாங்க. எனக்கு ஒரே சந்தோஷம். எல்லாரும் நிக்க வச்சு ஜோம் பண்ணி 5:30 மணிக்கு ஜபத்தை முடிச்சோம். 5:30 மணிக்கு முடிச்சோம். 5:30 மணி வரைக்கும் யாரும் எழும்பவும் விடல, வெளியே பாத்ரூம் கூட விடாம உள்ள அடைக்க சொல்லிட்டு 5:30 மணி வரைக்கும் ஜபம். எப்படி டைம் போச்சுன்னே தெரியல. ஏன் தெரியுமா? ஜபத்தினுடைய வல்லமை அதுதான். நீ ஜெபிக்க 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 கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியான கிரியைகளை பார்க்க முடியும். ஜபம் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை செத்த ஈக்களுக்கு சமானம். ஜபம் இல்லை அப்படின்னா உன் ஆவிக்குரிய வாழ்க்கை செத்துருக்குன்னு அர்த்தம். நீ நிறைய கொடுக்கலாம், நீ ஓடலாம், நீ அப்படி எந்த ஊழியம் பண்ணலாம், அந்த ஊழியம் பண்ணலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா வித்தவுட் பிரேயர், ரிமெம்பர், அது ஒரு செத்த வாழ்க்கைக்கு சமானமா இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க ஜெபிக்க 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 கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்வா. ஜெபிக்கிறதுல சோர்ந்து போகாத. யார் என்ன சொன்னாலும் சரி, நீங்க ஜெபிக்கிறத மாத்திரம் விடவே கூடாது. ஆமென். ஒரு எஸ்தர் உள்ள ஜெபம் பண்ணாங்க. வெளியே மொர்தகாயுடைய ஜனங்கள், அவரோடு இந்த ஜனங்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாங்க. செய்த காரியம் என்ன அப்படின்னா, எந்த ஆமான் தூக்கு மரத்தை உண்டாக்கினானோ அவனே அதுல மடிந்து கர்த்தர் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். கர்த்தருடைய பிள்ளைகளை, உனக்காக வெட்டுகிற குழிய, உனக்காக ஏற்றுகிற காரியங்களை கர்த்தர் நிர்மூலமாக்கி உன் சத்துருக்களை அதில் தொங்க விடுவது உன் கண்கள் காணும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, தேவரீர் என் சத்துருக்களுக்கு நீர் என்னை ஒப்புக்கொடாமல் இருக்கிறதுனால நீர் என் மேல பிரியமா இருக்கிறீர் என்கிறத நான் பார்க்கிறேன், விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறார்.